அதே போல் அவர் சொந்த பந்தத்தை அனைவரும் கூப்பிட்டு சோறு போடுறன்னு சொல்லணும். சோறு போடுறன்னு சொல்லி ஒருத்தனை இல்லாத பொய் பந்தல் போட்டு ஒருத்தனை இல்லாத வெட்டி கொள்ளணும். வரவழைச்சு அவங்கள பூரா கொள்ளணும். என்ன காரணம்? எதை வச்சு விருந்து வர வைக்குவேன்? என் மகனாகப்பட்ட கார்த்திகேயன் இருக்கான். கார்த்திகேயனுக்கு கல்யாணம் என் சொந்த பந்தத்துல பொண்ணுக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவ ஒத்துக்க மாட்டான். அதனால அவ வழியிலேயே போய் அவ சொந்த பந்தத்திலேயே பொண்ணு எடுத்துக்கலாம். சொந்த பந்தம்லாம் பொண்ணே வேணா கூட்டின்னு வர சொல்லி இப்பயே கல்யாணம். சரி கட்டவங்க கல்யாணம் பண்ண வாங்க அப்படின்னு அலங்காரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன். சீக்கிரமா அந்த காட்டுக்குள்ள சீக்கிரம் மாமா புளியா மரத்தடியிலேயே உட்காந்து இருக்கிறேன். அந்த பிச்சைக்கார புத்தி போதா பச்சா நான் லாஜி ரெடி பண்ணிட்டு பாரு கரெக்டுக்கு வர சொல்றா. முள்ளெல்லாம் குத்து நீ லாஜிக்கு வாடிய துணியா அடிக்க போட்டுக்கலாம் வாங்க. துணியா? ஆமா. அப்படியா? சரி இப்ப வர முடியல. ஒரு கொஞ்ச நேரம் ஆகும். தருமபுரியில இருந்து வரணும்னா. அதனால நீ வந்து புண்ட மேல கல்ல வச்சு கட்டுமேடு பேச சொல்றா. கட்டுமேடுக்கா? சரி அதுக்கு பைத்தியம் அப்படிதான் பேசுனேன். நான் வந்து எப்படி செலவாவா? ஐயோ அடுத்தவங்களுக்கு 500 ரூபாய், எனக்கு வெறும் அப்படியே 1000 ரூபாய் இருந்தா போதுங்க. அங்க என்ன கோயில் அடி தெரியுது, ஏதோ 200-300 ரூபாய்க்கு பண்றீங்க. 200 இல்ல முடியாதுங்க, ஒரு 500 ரூபாங்க. சரி சீக்கிரம் வாங்க. நீ சீக்கிரம் வந்து சேரு. பணம் பார்த்து பண்ணி விடுற. 50 ரூபாய் 100 ரூபாய் பண்ணி விட்டுற. போன் பேல கூப்பிட்டு அனுப்பிடுறேன். பூதி போய் அனுப்பிடுறோம். நான் செல்லுல போன் பண்றேன். போடுறா செல்லு. ஆறா ஓரம் கூட செல்லு. வீட்ல போய் போன் வச்சு மேல வீட்டு போறோம். போன் பண்ணா ஏ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போயிராத மண்டை. தேவி மாமா அலங்காரி என்னங்க என்னம்மா என்னங்க என்னங்க இப்படி இருக்கிறீங்க? என்ன ஆகல உங்களுக்கு? ஒன்னும் இல்லம்மா. என்னைக்கலாவது இப்படி அழகா வந்திருக்கிறீங்களே? ஒன்னும் இல்ல, ஆட்டுக்கு போனோம். எங்க போன காட்டுக்க? ஆமா, கைப்புள்ள தங்கச்சி இல்லன்னு தங்கச்சி இல்லன்னு தேடி போனோம். சோத்துக்கு வந்தவன் நாளைக்கு சொத்துக்கும் வரலாம். செத்து போயிட்டான். செத்து போயிட்டாளா? ஏனாத்தினாலா? ஐயோ 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 நான் எங்க போய் சொல்லுவேன்? எங்க போய் சொல்லுவேன்? எங்கேயும் போய் சொல்லாத. சரி விடு, இன்னைக்கு சோத்துக்கு வந்தவன். இன்னும் கொஞ்ச நாள்னா சொத்துல கூட பங்கு கேட்டுப்பாங்க. ஒன்னும் இல்லைன்னுட்டாங்க. அதனால போனா போட்டோம். சரி ஒரு கெட்டதுல ஒரு நல்லது நடத்தணும். என்னங்க நல்லது? நம்ம மகன் கார்த்திகைங்கிறான்ல. ஆமா, ஒரே மகன், ஒண்ணுக்கு ஒண்ணு கண்ணுக்கு கண்ணா இருக்கிறான். ஆமா, அவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு மனசுல எண்ணம். ஐயோ என் பிள்ளைக்கு கல்யாணமா? அப்படியாங்க? சொந்தத்துல பொண்ணுக்குது. அதெல்லாம் முடியாது. நான் எங்க சொந்தத்தை நான் கட்டுவேன். பெண்ணுக்கு மதிப்பு. அதனால நான் இப்ப என் மகனை கல்யாணம் பண்ணணும். என் மகனை கல்யாணம் பண்ணணும்னா என் சொந்த பந்தம் வர வைக்கணும். உங்க சொந்த பந்தம் மட்டும் ஓரம் பண்ணிக்கணும். என் சொந்த பந்தம் மட்டும் அரண்மனைக்குள்ளார இருக்கணும். சரி சரி, மேடை போட்டு மேடையிலே உட்கார வச்சு பண்ண வேண்டியதை ஃபுல்லா பண்ணி போடலாம். என் புருஷன்னா என் புருஷன் தான். சரிங்க, ஐயோ எங்க அப்பா வந்தாரு, எங்க மாமா வந்தாரு. ஐயா ஐயா ஐயோ ஐயோ எங்க மாமா பொண்ணு வேணும்னு கேட்டேன். நம்ம புள்ள சொந்தம், நம்ம சொந்தம் மாறக்கூடாது. என் புள்ளைய கையாட கூப்பிட்டு வந்தேன். ஓ சொந்த விட்டு. ஆமா
என்ன வயசாச்சு போன் பண்ணனா கேஜில் தூக்கி போய் உள்ள போட்டுருவாங்க. ஒரு 3 வயசு ஆகும். குச்சி போனியா? சரி எங்க போறீங்க மகாராஜா? ஏ மகாராஜா காலையில வாங்க. பவுடர் அது 10 பைசா பவுடர் போட்டா மரியாதை இல்ல. என்ன முண்டைக்கு மரியாதை கொடுக்கும். நீ சொன்ன மாதிரி பந்தல் எல்லாம் ஆமா. கல்யாணம் பண்றதா ஒரு நிபந்தனைங்க. சொந்த பந்தம் மட்டும் தான் பந்தல் கடையில இருக்கும். உங்க சொந்த பந்தம் மட்டும் அவர் இந்த மாதிரி வெளியிலே தான் இருக்கும். சரி அப்படியே ஆகட்டும். அதே மாதிரி பண்ணிடலாம். உன் சொந்த பந்தம் அந்த பந்தல் போட்டு மேடை வச்சிருக்காங்கல்ல, மேடை மேலே இருக்கு. என் சொந்த பந்தெல்லாம் பக்கந்து பாக்கட்டும். அப்படியா? ஏழரை ஆரம்பிச்சிச்சு. பாவாசம் பதார்த்தாடு இருக்குதா சாப்பாடுல சுத்தமா வால் பாயாசம் இருக்குது. ஓடு மகாராஜா உத்தர பிரகாரம் அந்த கொய்பந்தில போட்டு அப்படியே அமர்த்துறோம். அப்படியே கல்யாணம் போய் சொல்லி பொய் பந்தல் ஜனத்தை மட்டும் அமர வச்சு அநேகமா குழம்பு தொகையை மட்டும் குறைச்சிட்டீங்களே. அப்படியா? என் தங்கை என்ன சோத்துக்கு வந்து சோறு போட்டேன் இல்ல போட்டனாலே கேட்க சொல்லு. சோறு எல்லாம் கேட்டனா இல்லையா? என்னங்க இருக்கு மேல அடிங்க. ஆள் வச்சிருவோம் அடிக்கடி. ரெண்டு அடி மேல அடிங்க. மேல அடிங்க. கேட்க மாட்டேடா. மண்டபூதி ஒண்ணு இப்ப அடிக்கிற வேலை மட்டும் அடிக்கிட்ட நில்லுடா நில்லுடினா நிக்கணும், உட்காரினா உட்காரணும், படுறீன்னா படுக்கணும். இப்ப என்ன பண்ற? என்ன செய்யணும்? நில்றி நின்னுட்டு இருக்கிறேன். அங்க நான் திரும்பி அங்க என்ன பார்த்து நிக்கணும். ஏடி எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருப்ப? நான் எப்படியோ ஒரு 25 குடும்பத்தை சீரழிச்சிருப்பேன். இப்போ பக்கமா எதுனா சீரழிச்சியா? அவங்க வந்தாங்களே, அவங்க என்னடி பாவம் பண்ணாங்க? எந்த சக்கலக்கு குண்டகண்டெல்லாம் வீங்கி போயிருந்தீங்க. சொல்றத மட்டும் செய்டி. அதுக்கு என்ன பைய நம்ம எதுல அடிச்சாலும் வடிக்கிட்டியே ஏண்டி? சரி ஒரு ஊர் நியாயம் பாயிருப்பா. என்னத்துக்கு வந்த நைட்டு? நைட் என்னத்துக்கு வந்த? கூத்தாடுறது வந்தியா? கூதிய நக்கிறதுக்கு வந்தியா? ஏடி 2 பேரும் புரஜன கொண்டாடி சில்லற கூதிய 2 பேரும் என்னமோ கட்டி பிடிச்சி உருண்டு பேருன்னு கிடக்குறாங்கப்பா. இது என்ன நாடக கொட்டகையா? இல்ல இல்ல இது என்ன லாஜின் நினைச்சு நினைச்சியா? மேல போட்டுருவான். என்ன பத்தி தெரியாது. நான் சொன்னாலும் நான் கேட்கிறேன். இல்ல இந்த ஊர்ல பொம்பளைங்களே இல்லையா ஆம்பளைங்க சொல்ல மாட்டேங்க. பாரு பாரு. சரி உனக்கு வேணும் வேணாம். இந்த ஊர்ல யாராவது ஒரு ஆளு உன்னை அடிக்க வேணாம்னு சொல்லிட்டோம். நான் அடிக்கிறது இல்லை. சாய்வோ ஏன் ராமாயாக்கா குப்பையாக்கா பொட்டியாக்கா எல்லாரும் அடிக்கிறானு சொல்லுக்கா. வாங்க அடிக்கிறான்னு சொல்லுங்க. வலிக்குது. பாவாடை 7-8 கட்டலாம் அப்படி தட்டி போட்டு அப்பதான் அடிக்க மாட்டாங்க. என்னடி சூத்த மிடுக்குற? எங்களை அடிக்கும் ரோத்துல உனக்கு கண்டால ஓடி கீழே அடிக்கிறப்பா. நானும் ஒரு கண்டு போடணும் நினைக்கிறேன். கை தொட்டு உனக்கு ஒரு அடி அடிச்சிருப்பா.
எங்கடி எங்கடி போய் ஏறி விட மாட்டேன் வாங்கிக்கணும் ஓங்கிட்டா வாங்கிடணும் எனக்கு அடிச்சல அதை தாண்டி பழி வச்சுட்டு அடிச்சான் சாவர வரைக்கும் மறக்கூடாது நீ கீழே அடிக்கிறப்ப ஒரு கோமாளி ராஜு பொண்ணு ஒரு பொண்ணு கரும்புலி செம்புலி குத்தி ஒட்டடிச்சு மூலிக்கு அதை வாங்கி கலதை விட்டு வாக்கு அடிக்கிறான் கலதை மேல விட்டு சரி அப்படியா அதுமே இருந்ததுல இருங்க மகாராஜா மகாராஜா நான் சொல்றத நீ செய்யற அத சாட்டை கீழே போடு நீங்க நன்றி அப்படி திரும்பணும் அப்படி திரும்பி நில்லு எப்படி நின்னுடியா அப்படியே லைட்டா உட்காரு 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 அப்படியே பாரு படுக்கணுமா சொல்றதே சரி என்ன சாடி எடுத்துவோம் கணவர் வராது இவனாச்சும் வர சரி நான் படுத்துக்கிறேன் பரி ராஜாவே மந்திரி மந்திரி தான் எனக்கு வந்து இது வந்து நாத்தடிச்சு போச்சு அதனால எனக்கு இது வேணாம் நீ விட்டு ஓடு ஊதிய தான் கொத்துணுமா ஊரு புத்தி அது பண்ணி தம்பி சொல்றா வெளியே வராங்க ஏண்டா ஒருத்திக்கு மொளமா மூக்கு மொளை எல்லாம் இருக்குன்னு வாங்க நல்ல சூரியா எடுத்துட்டு வா எடுத்துட்டியா சூரிய எடுத்துட்டு வாடா நான் இந்த வேலை எல்லாம் செஞ்சு பழக்கல நீ அருமையான ஆளாச்சே பாரு இவன் முளைகள் எல்லாம் அறுத்து இவன் அப்படி பார்த்தா அகோரமாக்கணும் அழகா வச்சுதான் ஆட்டம் போடுறான் இது அடுத்து என்னடா பண்றது தோரணம் கட்டிவிடு ஒரே சீக்கிரம் நானு குண்டா புடிச்சுக்கிறேன் நீ என்ன அறுத்து போடுறியா அறுத்து போடு ஆடடா இருக்கிறாங்க ரத்தத்தை பிடிக்க நீ யாரா புள்ள வா நீ யாரு பாருகிட்டீனே இது முடிஞ்சு பாருங்க ரைட் கோமாளி அறுத்து கொடுத்து சரி இங்க போய் நீ சுட்டுதுன்னு போ அவன் டைம் இல்ல சரி சரி முடியாதாச்சு மகாராஜா அந்த புட்டி என்ன கறீங்க வாங்குங்க எல்லாம் சரியாக்குதா நீ சொன்னாடி எல்லாம் இங்கதான் பாருங்க எல்லாம் இது கலந்து மாதிரி ஏற்றி வரணும் கலதா கேளுங்கள் சபையோதர்களே எதற்காக
காலத்துல சரித்திரம். வருண பகவானாகப்பட்டவர் நல்லத்தங்கால வந்து பொண்ணு கேட்டாங்களாம். நல்லத்தங்கால போய் வருண பகவான் என்ன நல்லத்தங்காலுடைய அப்பா அம்மா இவருக்கு நாடுக்குதா நகரங்குதா சொத்துக்குதா பத்துக்குதா என்னக்குது உனக்கு என்ன தகுதி என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கற அப்படின்னாங்களாம். அதுக்கு அவர் என்ன வருண பகவான் சாபம் கொடுத்தாராம். நீ எங்க போனாலும் வழியாக செல்வத்துல இருந்தாலும் உன்னை நான் இந்த மாதிரி ஒரு நாளாவது என்ன அவமானப்படுத்துற மாதிரி உன்னை அவமானப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தாராம். அதனால இந்த விளைவு. சரி, காசு வாத்துறவங்க வாத்தலாம்.